விஷயம் ஆரம்பிச்சது எல்லாமே வந்து ஒரு ஒரு புது அனுபவம் தான் எனக்கு கொடுத்துருக்கு. இப்போதான் வீடு கட்டியிருக்கோம். ஒரு 9 வருஷமா அப்படியே மெதுவாக நகர்த்தி ஒரு வீடு கட்டியிருக்கோம். இட் வாஸ் ஓவர்வெல்மிங். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாருமே ஒன்றா இருக்கிறது, அப்பா அம்மா கார்த்தி குழந்தைங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா வந்து இது எல்லாமே சினிமா கொடுத்தது. சினிமானால மட்டுமே குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த சந்தோஷம் கிடைக்குதுன்னா வந்து அது இந்த சினிமா கொடுத்தது, சினிமா துறை கொடுத்தது. இங்கே இருக்கிற அத்தனை இயக்குனர்கள், ப்ரொடியூசர்ஸ், அஃப்கோர்ஸ் நல்ல சினிமா வரவேற்று எங்களுக்கும் ஒரு அடையாளம் கொடுத்துருக்கிற அத்தனை தமிழ் சினிமா ரசிகர்களால் வந்து எங்களுக்கு இந்த இடமும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையும் கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டியும் ஒரு புது அனுபவம் இருக்கணும். சினிமாவுக்கு நாங்கள் திரும்பி என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான கேள்விக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி தான் வந்து ஐ திங்க் 2D என்டர்டெயின்மெண்ட்டை நான் பார்க்குறேன். இது வரைக்கும் வந்து ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணுறதுக்கான தைரியம் இருந்துச்சு. ஓகே, ஒரு பசங்க 2 பண்ணலாம், 36 வயது நிலை பண்ணலாம், மகளிர் மட்டும் பண்ணலாம், 24 ஒரு படம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த தைரியம் வந்துருந்தது. பட் எப்போவுமே ஒரு சின்ன பட்ஜெட் ஃபிலிமில் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு மனசார ஒரு விஷயம் நடக்கும். இது என்ன தடங்கள் வந்தாலும், எது நடுவில் வந்தாலும், எது எதிர்த்து வந்தாலும் இந்த படத்தை நம்ம பண்ணியே ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வைராக்கியம் வந்து அந்த ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ்குள்ளே தான் வந்து அது அடிக்கடி நடக்கிறத நான் பார்த்துருக்கேன். எனக்கும் அந்த அனுபவம் இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு கருவில் இருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த கருக்குள்ளேயே போக முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது. அது மாதிரி அதுக்குள்ளேயே போகணும், மறுபடியும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணுன்ட்டு. அதுக்கான சூழல் என்னால் அமைச்சிக்க முடியல. அப்படிங்கிறதுனால அந்த அடையாளத்தோட, அந்த எண்ணத்தோட, அந்த வெறியோட இருக்கிறவங்க கூட நானும் இணைஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். சினிமாவில் நான் என்றைக்குமே வந்துட்டு சம்பளங்கிற ஒரு விஷயத்தை 2வது பட்சமாக தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் என்னால் இந்த சினிமாவில் இவ்வளோ காம்படிட்டிவான ஒரு சினிமாவில் என்னால் சர்வே பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளரோட கஷ்டமும் எனக்கு தெரியும். நல்ல படங்களை கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு என்னோட கெரியரில் இது வந்துட்டு திருப்பியும் எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்குல்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடுகு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மில்டன் சார், இந்த கேரக்டரை நம்பி கொடுத்ததுக்கு. கேரக்டர் பேரே நம்பி தான். எனக்கு ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி காதல் படத்துலேருந்து மில்டன் சார் பழக்கம். ஒரு சினிமாட்டோகிராஃபராக பார்த்ததுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு இயக்குனராக திருப்பியும் வந்துட்டு அழகாக இருக்கிறாய் பயமாக இருக்கிறதுன்னு ஒரு படம் நாங்கள் பண்ணோம். அதில் ஹீரோவாக நான் பண்ணேன். அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ கோலி சோடா 10ன்றதுக்குள்ளே இப்போ கடுகு வரைக்கும் அவரோட ட்ராவல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல தரமான தமிழ் சினிமா கொடுக்கணும்னு போராடக்கூடிய பல கிரியேட்டர்ஸ்க்கு மத்தியில் இஸ் ஒன் ஆஃப் த கிரியேட்டர். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். உங்களோட கிட்டத்தட்ட 2005 ரிலீஸ் ஆச்சு அழகாக இருக்கிற பயமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 9-10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு திருப்பி உங்களோட ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த படத்தில் ராஜகுமாரன் சார் இருக்காரு. பட் எனக்கு வந்துட்டு நான் இந்த படத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம ஹீரோவை நிறைய படங்கள் பண்ணுறோம். நான் இன்ஃபேக்ட் சிங்கம் படம் பார்த்துட்டு சூர்யா எனக்கு ஃபோன் பண்ணேன். ரொம்ப பிடிச்சிருந்தது சார் படம், செம்ம கமர்ஷியலாக இருந்து. நான் இப்போது சூர்யா நான் இதை சொன்னார், அது ஜஸ்ட் இப்போ பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். என்னென்னா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ரொம்ப வரதில்லை, ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வருது. வந்தாலும் அதில் வந்துட்டு நடிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு கட்ஸ் வேணும். ஸோ நீங்கள் வந்துட்டு நடிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது படம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் சூர்யானா உங்களோட பேஷன் தெரியும். இப்போ சினிமாவில் வெறும் நடிப்பு மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரொடக்ஷனுக்கும் வந்திருக்கீங்க. நல்ல தரமான தமிழ் படங்கள் கொடுக்கணும்னு உள்ளே வந்திருக்கீங்கல்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். தேங்க்யூண்ணா. ஒரு நாள் சும்மா நான் வழக்கம் போல் வீட்டில் அப்படி இருக்கும்போது 10 என்றதுக்குள்ளே படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு உதவியாளர், சார் அடுத்த படம் வந்து மில்டன் சார் நீங்கள் நடித்து எடுக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னாங்க. அவர் நல்லா இருக்கட்டும் விட்டுடுங்க, நானும் விட்டுடுங்க, என்னையும் விட்டுடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க பிடிவாதமாக இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாரு ராஜ்குமார், நீங்கள் நடிக்கணும்னாரு. நீங்கள் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கீங்க சார், கோலி சோடா ஹிட்டு, 10 என்றதுக்குள்ளே விக்ரம் படம், அடுத்தது நீங்கள் விஜய், அஜித், சூர்யா சார் இந்த மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணி நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், தயவு செஞ்சு அந்த முயற்சியில் இறங்குங்க சார்னா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த கதையை நான் எடுக்கணும், அதை நீங்க நடிக்கணும், நீங்க தான் கரெக்டா இருப்பீங்க அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். அவருடைய நம்பிக்கை ஜெயித்திருக்கிறது. அதுதான் சொன்னேன், ஒரு மேஜிக் மேடை மாதிரி தெரிகிறது. முதல்ல நாம நம்மளை நம்பணும் சார், நாமளே நம்மளை நம்பாம அத்தனை பேரும் நம்மளை நம்பணும் நான் எதிர்பார்த்தா எப்படின்னாரு. அவரை நம்பி எடுத்தாரு. பார்த்த உடனே சூர்யா சாருக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சு போச்சுனாரு. இன்னைக்கு மார்னிங் சூர்யா சார் பேசும்பொழுது சொன்னார்,
இந்த படத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னாரு. நியாயமா பார்த்தா 2Dக்கு அவங்க கம்பெனி படங்களை வரிசையா வெளியிட்டாவே வருஷம் போதாது, அவ்வளவு ப்ராடக்ட் இருக்குது அதுல. அதுக்கு நடுவில் ஒரு படத்தை வாங்குறதும், ஒருவேளை அந்த படம் நமக்கு பேரை கெடுத்துருச்சுன்னா அப்படிங்கிற பயம் எல்லாமே இருக்குது. பணம் வர்றது வராம போறது இன்னொரு விஷயம். இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு அவரோட வார்த்தையை நான் காதுல கேட்டேன். விஜய் மில்டன் சாரோட நம்பிக்கை ஜெயிச்சிருக்குது. அது ஒரு மேஜிக் தான், மிகப்பெரிய மேஜிக்.